இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் உணவகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் துன்சம்பந்தனில் உள்ள முன்னணி உணவகம் ஒன்றில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் சரமாரியாக சுடப்பட்ட உள்ளூரை சேர்ந்த நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அந்த நபருடன் உணவகத்தில் உணவருந்திக் கொண்டு இருந்த அவரின் இரு நண்பர்களுக்கும் துப்பாக்கி சூடு பாய்ந்தது. கடும் காயங்களுக்கு ஆளான அந்த இரு நபர்கள் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கூமா ஷிரிமான் கூ மஹ்மூத் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு 10:50 மணியளவில் போலீசார் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட நபரும் அவரின் இரு நண்பர்களும் அந்த முன்னணி உணவகத்தில் உணவருந்திக் கொண்டு இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து தாங்கள் புலனாய்வு செய்து வருவதாக ஏசிபி கூமா ஷரிமான் குறிப்பிட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட நபரின் உடல் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அந்த உணவகத்தில் நடந்த இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தியா அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமான விபத்து குறித்து புலன் விசாரணை இன்று முழு வீச்சில் தொடங்கியது. 241 பேரை பலிகொண்ட இந்த விமான விபத்தில் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மருத்துவர் தங்கும் விடுதியில் காயமுற்ற மேலும் 24 பேர் தொடர்பிலும் விசாரணை தொடங்கியது என்று இந்திய வான் போக்குவரத்து பிரிவு அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவம் தொடர்பில் விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட அடுத்த 5 நிமிடத்திலேயே விமானியிடம் இருந்து வந்த ஆபத்து அவசர உதவி கோரும் மேடே சொல் பிற்பகல் 1:40 மணியளவில் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தில் பதிவாகியுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக வான் போக்குவரத்து பிரிவு அறிவித்துள்ளது. இதனிடையே விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை கண்டறிய முடியும் என்று அப்பிரிவு தெரிவித்துள்ளது. வரும் 16வது பொதுத் தேர்தலில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மேலும் 10 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் ஆற்றலில் பரிகத்தா நேஷனல் இருப்பதாக அதன் தலைவர் அஸ்மின் அலி கூறுகிறார். இதன் மூலம் ஸ்லாங்கூர் மாநிலத்தை கைப்பற்றி பரிகத்தா நேஷனல் ஆட்சி மலரும் சாத்தியம் உள்ளது என்று மாநிலத்தின் முன்னாள் மந்திரி பசாரான அஸ்மின் அலி குறிப்பிட்டார். தற்போது பரிகத்தா நேஷனல் தன்னகத்தை கொண்டுள்ள 4 மாநிலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் 5வது மாநிலமாக ஸ்லாங்கூர் திகழவிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூருக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஜோஹூர், மலாக்கா மற்றும் நகரி சம்பிலான் ஆகிய 3 மாநிலங்கள் பரிகத்தா நேஷனலின் கவனத்திற்குரிய மாநிலங்களாக விளங்குகின்றன என்று பர்சத்து கட்சியின் பொதுச் செயலாளருமான அஸ்மின் அலி குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை பேரா கரீக்கில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 15 மாணவர்களில் 13 பேர் பிடிபிடிஎனில் பெற்ற கல்விக் கடனில் இருந்து விலக்களிக்கப்படுகின்றனர் என்று உயர்கல்விக்கூட அமைச்சர் டத்தோசரி ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். தக்காஃபுல் கூட்டு காப்புறுதி திட்டத்தின் வாயிலாக அந்த 13 மாணவர்கள் பெற்ற கல்வி கடனுதவி தள்ளுபடி செய்யப்படுவதாக ஜம்ரி குறிப்பிட்டார். தவிர அந்த 13 மாணவர்களுக்காக அவர்களின் குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்கு நிதி உதவியாக தலா 1500 ரிங்கிட் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் துன் ரசாக் காலத்தில் ஊழலை வேரறுக்கப் போவதாக ஆகாய முழக்கத்துடன் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக பொறுப்பேற்று திடீரென காணாமல் போன ஜுல்கிஃப்லி அஹ்மத் அம்னோவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். நேற்றிரவு பினாங்கு பட்டவத் சுங்காய்டுவாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஜுல்கிஃப்லி அஹ்மத்
அம்னோவில் இணைவதற்கான தனது விண்ணப்பத்தை மொர்பாவ் கூடோங் தொகுதி அம்னோ தலைவர் ரம்லி டவுட்டிடம் வழங்கினார். அம்னோவில் இணைந்து தீவிரமாக செயலாற்றுவதற்கு இதுவே சரியான தருணம் என்று தாம் உணர்வதாக ஜுல்கிஃப்லி அஹ்மத் அறிவித்துள்ளார். 17 வயது பெண்ணிடம் நயமாக பேசி ஹோட்டலுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கூறப்படும் பிரபல பாடகரும் நடிகருமான ஆடவர் ஒருவர் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். அந்த பிரபலத்தை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டும்படி ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து உத்தரவு கிடைத்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பாடகரின் கவர்ச்சியில் உந்தப்பட்டு அவருடன் தனது மகள் சென்றது குறித்து அந்த பெண்ணின் தாயார் போலீசில் அளித்த புகாரை தொடர்ந்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி அந்த பாடகர் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் கப்போங் சாலை வட்டத்தில் காரினால் மோதப்பட்டு ஆற்றில் தூக்கி எறியப்பட்ட பாதசாரி ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜாலான் ஈப்போவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அந்த ஆடவரின் உடல் இன்று காலை 7:30 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 150 மீட்டர் தொலைவில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.